சப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். சப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை என்ன செய்ய மாட்டேன், காணாதிருப்பாய். Zion, your punishment is over. Hallelujah. Zion, your punishment is over. ஆண்டவராகிய கர்த்தர் உன் ஆக்கினை என்ன செய்கிறாரு, அவர் அகற்றுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதத்திலே அநேக காரியங்களை இந்த வருடத்தின் முதல் நாளிலிருந்து போன வாரம் வரைக்கும் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். அதில் ஒன்று நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், அநேக ஆக்கினைகள், அநேக சத்துருக்கள், அநேக விரும்பத்தகாத சூழல் அவரை சுற்றி கொண்டிருந்தது. ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி அந்த அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையில் அவர் கிரியை நடப்பித்தார், எப்படி ஆண்டவராகிய கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வந்தார் என்ற காரியங்களை நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. ஆமென். பலவிதமான இன்னல்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பாடுகள் கடந்து வந்தது. ஆனால் இவைகள் எல்லாம் வந்தும் ஆண்டவர் கைவிடலை. எது வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யலை, கைவிடலை. என் பிரியமான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தா எது வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, போராட்டங்கள், புயல்கள், கப்பர் சேதம், பலவிதமான பண விரயங்கள், பலவிதமான வேதனைகள், பல காயங்கள், பல ஏமாற்றங்கள், தோல்விகள், எது கடந்து வந்தாலும் ஆண்டவர் துணையாக நிற்பார். அடுத்தது என்ன செய்யணும் என்று அவர் நமக்கு அவருடைய கிருபையை கொண்டு, அவருடைய ஞானத்தை கொண்டு, அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு அவர் பேசுவார். அல்லேலூயா. இங்க நம்ம பார்த்தோம், இந்த அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையில அவர் கப்பலில் அவரை கைதியாக அவரை கொண்டு போறாங்க. அப்படி கைதியாக கொண்டு போகும்போது பெரிய ஒரு புயல் வருகிறது, பெரிய சேதம் வருகிறது, கப்பலெல்லாம் உடைந்து உள்ள இருக்கிறவங்க எல்லாம் தண்ணீர்ல அவர்கள் குதித்து, அவர்கள் நீந்தி, அவர்கள் கரை ஒதுங்கக்கூடிய ஒரு நிலை கடந்து வந்தது. ஆனா என்ன நடந்தது என்று இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். இந்த கப்பல்ல அவர்கள் ரோமாபுரிக்கு பயணிக்க அவர்கள் புறப்பட்டாங்க. அப்படி போகும்போது பெரிய ஒரு புயல் அந்த கப்பலை சேதப்படுத்தி உள்ள இருக்கிறவங்க எல்லாத்தையும் அவர்கள் கீழே தண்ணீர்ல குதித்து அவர்கள் நீந்தி கொண்டு அவர்கள் மெலித்தா என்ற ஒரு தீவுக்குள்ளாக அவர்கள் கடந்து வந்தார்கள். மெலித்தா அப்படின்னா a place of honey. இங்கிலீஷ்ல மால்டா என்று நாம் பார்க்கிறோம். இங்கிலீஷ்ல என்னது, மால்டா அப்படின்னா a place of honey, sweetness, தேன் இருக்கக்கூடிய இடம் அல்லது இனிமையான ஒரு இடம். ஆமென். மால்டா வாஸ் நாட் பால்ஸ் பிளான். இந்த மெலித்தா அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஒரு திட்டம் அல்ல. அவருடைய எண்ணத்துல கூட அந்த இடம் இல்லை, அந்த தீவு இல்லை. அவருடைய யோசனைக்குள்ளாக கூட இந்த இப்படிப்பட்ட ஒரு இடத்தை அவருக்குள்ளாக அவர் வரலை. ஆனா பட் இட் வாஸ் காட்ஸ் சர்ப்ரைஸ். ஆண்டவர் அவருடைய எண்ணத்துல, அவருடைய திட்டத்துல இந்த மால்டா, அதாவது மெலித்தா என்ற இந்த தீவு அவருடைய திட்டத்துல வச்சிருந்தார். ஆண்டவராகிய கர்த்தர் உங்க திட்டத்துல இல்லாத அநேக சர்ப்ரைசஸ், ஆச்சரியங்களை இந்த ஆண்டிலே உங்களுடைய வாழ்க்கையில அவர் வைத்திருப்பார். நீங்க யோசிச்சிருப்பீங்க, எனக்கு இதெல்லாம் தான் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், இதெல்லாம் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், இப்படிதான் என் வாழ்க்கையில நான் முன்னேற்றத்தை நான் அடைவேன், இப்படிதான் என்னுடைய பிசினஸ்க்குரிய காரியங்கள்ல எனக்கு வளர்ச்சி வரும் என்று அநேக காரியங்களை வச்சிருப்பீங்க. நீங்கள் எதிர்பாராத, நீங்கள் யோசிக்காத ஒரு ஆச்சரியத்தை என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு, இந்த ஆண்டிலே உங்க வாழ்க்கையில இப்படி அநேக ஆச்சரியங்களை இந்த ஆண்டவராகிய இயேசு உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க இருக்கிறார். அல்லேலூயா. You will have lot of surprises in this year. அநேக ஆச்சரியங்களை கர்த்தராகிய ஆண்டவர் இந்த ஆண்டிலே அவர் கொடுக்க இருக்கிறார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாது அந்த ஆச்சரியங்கள் எப்படி கடந்து வரும் என்று. இந்த மால்டா, அதாவது இந்த மெலித்தா தீவு, இது என்ன கொண்டு வந்துச்சு தெரியுமா? பாதுகாப்பை கொண்டு வந்துச்சு, உணவை கொண்டு வந்துச்சு,
அற்புதங்களை கொண்டு வந்தது, அடையாளங்களை கொண்டு வந்தது, தயவு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தினது. அநேக தேவைகள் சந்திக்கப்படக்கூடிய ஒரு நிலையை இந்த மெலித்தா தீவு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொண்டு வந்தது. இந்த 2026ஆம் ஆண்டு உங்க வாழ்க்கையில என் தேவன் கொடுக்கிற ஆச்சரியம் இருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த சர்ப்ரைஸ், அது உங்களுக்கு உணவை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக, அப்படின்னா பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்யும். அநேக அற்புதங்களை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக செய்யும். நீங்கள் யோசிக்காத நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி வாசல்களை என் தேவனாகிய கர்த்தருடைய ஆச்சரியம் இந்த ஆண்டிலே அது செய்யும் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. God has many surprises. நீங்கள் யோசித்து கூட பார்க்க முடியாது எப்படி நடக்கும். பரிசுத்த வேதத்துல ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல யோசித்து கூட பார்க்க முடியாது. இப்படியுமா அற்புதங்கள் கடந்து வரும், இப்படியுமா ஆண்டவராகிய கர்த்தரால செய்ய முடியும் என்ற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் முடிய நீங்க பாருங்களேன். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று அவன் கூவினான். தேவனுடைய மனுஷன் என்று பார்க்கிறோம்ல, அது யாரு? என்ன பேரு அவருக்கு? எலிசா. இந்த தீர்க்கதரிசியாகிய எலிசா அவர் கேட்கிறாரு, அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை என்ன செஞ்சாங்க? மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு அநேக விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கரத்திலிருந்து கீழே போனதோ, மறைந்து போயிருக்கலாம், அநேக ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கலாம், அநேக பணங்கள் மறைந்திருக்கலாம், அநேக நன்மையான காரியங்கள் உங்க கைவிட்டு போயிருக்கலாம், உள்ள போயிடுச்சு, வரவே வராதுங்க. இனிமேல் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வரவே வராது, இப்படிப்பட்ட நன்மைகள் வரவே வராது, இப்படிப்பட்ட சூழல் அமையவே அமையாது. என் சகோதர சகோதரி, இந்த ஆண்டு ஆண்டவர் அநேக ஆச்சரியத்தை கொடுப்பார். எப்படி கொடுப்பார் தெரியுமா? எதெல்லாம் மறைந்து போனதோ அது திரும்ப மேலே வரும்படியாக நீ கையிட்டு, உன் கையிலிருந்து எது போனதோ உன் கையே அதை எடுத்து அதை சுதந்திரிக்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இந்த மெலித்தா தீவு அது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எண்ணத்திலே இல்லை. இட் வாஸ் நாட் ஆன் ஹிஸ் மைண்ட். அவர் யோசனையிலையும் இல்லை. அவர் ரோமாபுரிக்கு போகணும், அங்கே அந்த சீசருக்கு முன்பாக, ராயனுக்கு முன்பாக நின்று அவன் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும், இப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இருந்தது. ஆனா இந்த இடத்துக்கு வருவேன், இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எல்லாம் நடைபெறும் என்று ஒன்றுமே தெரியல. இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும் எப்படி இருக்கு என்று. அல்லேலூயா. You will have lot of unexpected blessings. அநேக ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை கர்த்தருடையவர்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட அநேக நீங்கள் யோசிக்காத அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக செய்வார். சங்கீதத்தின் புஸ்தகத்துல அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. 65ஆம் சங்கீதம் 11வது வசனத்துல பாருங்கள், அழகான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர் முடிசூட்டுகிறார். You might arrive somewhere you didn't plan this year. நீங்கள் யோசிக்காத சில சூழலுக்குள்ளாக ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வருவார். நீங்கள் யோசிக்காத சில சூழல், அந்த சூழல் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். அந்த சூழல் உங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். அதில் நீங்க சொல்லுவீங்க, ஐயோ இது என் வாழ்க்கையில் எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியல, ஐயோ கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல வைத்திருக்கிறாரு, நான் யோசிச்சு கூட பார்க்கலையே, ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கொடுத்திருக்கிறாரே என்று நீங்கள் ஆச்சரியப்படும் வண்ணமாக ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களை அவர் அழைத்து கொண்டு வருவார். ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே
பார்த்து கொள்ளப்படும். ஆண்டவர் உங்களை பார்த்து கொள்வார், உங்களுடைய தேவைகளை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இந்த 2026ஆம் ஆண்டு அது எப்படிப்பட்ட தேவையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, நீங்க போவதற்கு முன்பதாக உங்களுடைய தேவைகள் அந்த இடத்துல ஆயத்தமாய் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கும். ஆபிரகாம் அந்த மோரியா மலை மேல ஏறி அவர் போய் அந்த பலி செலுத்தும் போது அங்க இட் வாஸ் ஆல்ரெடி, த ரேம் வாஸ் ஆல்ரெடி தேர். அவனுடைய தேவை அங்கே வெயிட் பண்ணி கொண்டிருந்தது. அல்லேலூயா. the ram was ahead of him. அந்த ஆட்டுக்கடா, பலி செலுத்தக்கூடிய ஆட்டுக்கடா இவனுக்கு முன்பாக அங்க வெயிட் பண்ணி கொண்டிருந்தது. அல்லேலூயா. the answer was already there. அவனுடைய வாழ்க்கையில் உள்ள கேள்விகளுக்கு பதில் ஆண்டவர் ஏற்கனவே அங்க வைத்திருந்தார். தேவைகள் ஏற்கனவே ஆண்டவர் அந்த இடத்துல வைத்திருந்தார். நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, இந்த மாதம் நான் எப்படியோ நான் கடந்து வந்துட்டேன், புதிய மாதம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, இந்த புதிய மாதத்தினுடைய தேவைகள் அநேக தேவைகளாக இருக்கிறது, என்ன செய்ய போறேனே தெரியலையே என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். சகோதரா சகோதரி, நீங்க அந்த மாதத்தை நீங்கள் அடைவதற்கு முன்பதாகவே உங்களுடைய தேவைகள் அந்த இடத்துல உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கும்படியாக ஆண்டவராய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. He provides before. உங்களுடைய தேவைகள் உருவாகிறதுக்கு முன்னமே ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்கனவே அவைகளை உங்களுக்காக வைத்திருக்கிறார். பிலிப்பியர்கள் நிருபத்துல ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் என்ன செய்வாராம்? நிறைவாக்குவார். இந்த 2026ஆம் ஆண்டு ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய கிருபையின்படி, அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய தேவைகளை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக செய்வார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல இருங்க, பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய குறைவை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு அவர் நிறைவாய் ஆசீர்வாதமாக கிருபையாக உங்க வாழ்க்கையில அவர் செய்ய இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை நீங்க சந்திக்க போறீங்க, உங்களுடைய தேவைகளை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர் தர இருக்கிறார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றிகளை எடுப்போம். அல்லேலூயா. ஆபிரகாம் அந்த மோரியா மலைக்கு மேல போகும்போது அவனுடைய தேவை அந்த இடத்துல ரெடியா அங்க வெயிட் பண்ணி கொண்டிருந்தது. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீ தர இருக்கிறதற்காக நன்றி. நீங்க எனக்கு தர இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்ய இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். சொல்லுங்க, ஆண்டவரே தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். நீர் செய்ய இருக்கிற எல்லா நன்மைகளுக்காக, எல்லா அற்புதங்களுக்காக, எல்லா ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவரு அந்த கப்பல் உடைந்து எல்லாரும் கப்பல் இருந்தவங்கலாம் தண்ணீர்ல விழுந்து அவர்கள் நீந்தி அவர்கள் ஒரு தீவுக்குள்ளாக போறாங்க. அந்த தீவின் பெயர் மெலித்தா, ஆங்கிலத்துல மால்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமையான இடம். A place of honey, a place of sweetness. இனிமையான இடம். அல்லேலூயா. இந்த பவுல் அவர் அங்க போறார். வாசிப்போம் 1ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் முடிய வாசிப்போம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷர் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை
பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அல்லேலூயா. சொல்றாங்க, இவன் கப்பலிலிருந்து தப்பிச்சு என்ன செஞ்சுட்டான்? இந்த பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டான். இவன் யாரு? இவன் பெரிய கொலை பாதகன், இவன் மோசமான ஆளு, இவன் ரொம்ப கெட்டவன். அல்லேலூயா. இவன் என்ன செய்ய போறான்? இப்போ இவன் சாக போறான். நல்லா கவனமா கேளு. பிசாசு என்றைக்குமே இப்படிப்பட்ட தோல்வியான வார்த்தைகளை தான் பிசாசு சொல்லுவான். பிசாசு ஒரு பொய்யன். ஐ மீன் the devil is a liar. இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா இந்த 4வது வசனத்துல, விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு என்ன இல்லை, சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் வழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே அவர்கள் சொல்லி கொண்டார். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க? பார்த்து கொண்டு இருந்தார்கள். செத்துருவான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இவன் கதை முடிஞ்சு போச்சு. The devil is always a liar. பிசாசு என்றைக்குமே அவன் ஒரு பொய்யன். அல்லேலூயா. இன்றைக்குமே இப்படிப்பட்ட தோல்வியான எண்ணங்களையும் தோல்வியான வார்த்தைகளையும் தோல்வியான விஷயங்களையும் நாம் கேட்கும்படியாக பிசாசு செய்வோம். ஐ மீன் யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கிறது. 44ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிசாசை குறித்த ஒரு விஷயம் இருக்கு. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவனுடைய இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு எப்படி இருக்கிறான்? பிசாசு எப்படி இருக்கிறான்? அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். The devil is always a liar. பிசாசு இன்றைக்குமே என்ன செய்வான்? அவன் பொய் பேசுவான். அல்லேலூயா. The enemy first attacks with lies. இங்க இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செஞ்சிருவாரு? அவரு இறந்து விடுவார், முடிஞ்சு போச்சு, அவன் கொலை பாதகன், அவன் மோசமானவன், அப்படி இப்படி என்று பலவிதமான காரியங்களை அவர்கள் பேசினார்கள். அல்லேலூயா. பிசாசு ஃபர்ஸ்ட் he initially brings lies. முதலாவது அந்த பொய்யை கொண்டு வருவான். இரண்டாவது அந்த பொய்யின் மூலமாக பயத்தை கொண்டு வருவான். இரண்டாவது அந்த பயத்தின் மூலமாக குழப்பத்தை கொண்டு வருவான். அந்த குழப்பத்தின் மூலமாக அநேக சோர்வுகளை கொண்டு வருவான். எப்படி இருக்கு பாருங்க. முதலாவது என்ன வருது? பொய்யை கொண்டு வருவான். அந்த பொய்யின் மூலமாக பயத்தை கொண்டு வருவான். அந்த பயத்தின் மூலமாக அநேக குழப்பங்கள், கன்ஃபியூஷனை கொண்டு வருவான். அந்த கன்ஃபியூஷன், குழப்பத்தின் மூலமாக அநேக டிஸ்கரேஜ்மெண்ட், சோர்வுகளை அவன் கொண்டு வருவான். அல்லேலூயா. அதுதான் பிசாசு செய்யக்கூடிய ஒன்று. இந்த பிசாசினுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா, அவன் ஆரம்பத்திலிருந்து ஃப்ரம் த பிகினிங், ஆரம்பத்திலிருந்து அவன் பொய்களை பேசக்கூடியவனாக இருந்தான். நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது அவன் சொல்றான், நீங்க சாகவே சாவதில்லை. ஆண்டவர் சொன்னார், நீ சாகவே நீ சாவ, இந்த பழத்தை நீ சாப்பிட்டீனா என்ன செய்வ? நீ சாகவே சாவாய். ஆனா பிசாசு சொல்றான், என்ன சொல்றான்? நீ சாகவே சாவதில்லை. அவனுடைய பொய் எங்க இருந்து வந்துச்சு? ஆரம்பத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. The devil lies about God. ஆண்டவரை பத்தி போய் பேசுவான். என்ன சொல்லுவான்? ஆண்டவர் எல்லாம் செய்ய முடியாதுங்க உனக்கு. பாரு, ஆண்டவர் இந்த பவுலுடைய வாழ்க்கையில கூட பவுல் அவர் இதுக்கெல்லாம் சட்டை பண்ணல. ஆனா மற்றவர்கள் பவுலுடைய இடத்துல யாராவது இருந்திருந்தா அவ்வளவுதான், என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கவே முடியாது. ஒரு தோல்வியான எண்ணங்கள். பாரு, எவ்வளவு கஷ்டத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அந்த கப்பல்ல நீ ஆண்டவருடைய ஊழியத்தை தானே செய்த, கர்த்தருடைய காரியத்தை தானே செய்த, கர்த்தருடைய சித்தத்தை தானே செய்த. ஆனா பாரு, அவனுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்த, எவ்வளவு போராட்டம். பாரு, இத்தனை போராட்டத்தின் மத்தியில இப்பதான் நீ எப்படியோ தப்பி பிழைக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக இந்த தீவுக்குள்ளாக வந்த. இந்த தீவிலையும் பாம்பு என்ன செஞ்சது? உன்னை கடிச்சிருச்சு. அவ்வளவுதான், உன் வாழ்க்கை இதுல சாவதற்காக தான் நீங்க இருந்து வந்த, இந்த கப்பல்ல தப்பித்து இங்க வந்த. இப்படி அநேக எண்ணங்கள், தோல்வியான பொய்யான வார்த்தைகள் அநேகருடைய வாழ்க்கையில நாம் கேட்டிருப்போம். என் சகோதர சகோதரி, என்ன வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா. 2026ஆம் ஆண்டு
இந்த புதிய வருஷத்துல இந்த முதல் மாதத்தை நாம் முடிக்க இருக்கிறோம். இந்த இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து என்னென்ன வார்த்தைகளை நாம் கேட்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில 2 வார்த்தைகள், மிக முக்கியமாக 2 வார்த்தைகள் அவருக்குள்ளாக ரீங்காரம் செய்தது, கேட்டுக்கொண்டே இருந்தது. ஒன்று, ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை. அந்த கப்பலில் இருக்கும்போது தேவதூதன் மூலமாக ஆண்டவராகிய கர்த்தர் அவனோடு பேசின அந்த வார்த்தை அவருக்குள்ளாக இருந்தது. அடுத்த வார்த்தை, அந்த தீவில், மெலித்தா தீவில் இருந்த ஜனங்கள் அவர்கள் யோசித்து கொண்டு இருக்க, ஐயோ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இவன், அல்லேலூயா, அவ்வளவுதான், இவன் செத்துருவான். என் சகோதர சகோதரி, என்ன வார்த்தை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய்? அல்லேலூயா, என்ன வார்த்தைய நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய்? அந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையின் பாதையை மாற்றும். எந்த வார்த்தை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ அந்த வார்த்தையின்படி உன்னுடைய வாழ்க்கையின் பாதையே மாற்றும். ஆமென். பிசாசு என்றைக்குமே ஆண்டவர் பொய்யன் தான் சொல்லுவான். பிசாசு என்றைக்குமே ஆண்டவர் சொன்ன காரியத்திற்கு முரண்பாடான விஷயங்கள் தான் பிசாசு பேசுவான். பிசாசு என்றைக்குமே சொல்லுவான், இது நடக்கவே நடக்காது, இது முடியவே முடியாது, இது கூடவே கூடாது. That is what the devil says. அல்லேலூயா. அதான் பிசாசு அவன் சொல்லுவான். கர்த்தர் பாரு உனக்கு எந்த நன்மையும் செய்யல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார், கர்த்தர் உன்னை உயர்த்த மாட்டார், கர்த்தர் உன்னுடைய நிலையை மாற்ற மாட்டார், இப்படிதான் பிசாசு சொல்லுவான். யாக்கோபின் புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்கிறது, அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை பாருங்களேன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஆண்டவரிடத்திலிருந்து கடந்து வருகிறது. அல்லேலூயா. He will not withhold any blessing. அவர் எந்த ஆசீர்வாதத்தையும் அவர் பிடித்து வைக்கிற தேவன் அல்ல. When your time comes, உன்னுடைய நேரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உன்னை தேடி வரும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். பிசாசு என்றைக்குமே அவன் குறைகளை கொண்டு வருவான், பொய்களை கொண்டு வருவான். ஆண்டவர் இதெல்லாம் உனக்கு செய்ய மாட்டார். ஆண்டவர் இதெல்லாம் நடக்காது உன் வாழ்க்கையில. உன் வாழ்க்கையில நீ தோற்று போனவன், உன் வாழ்க்கையில நீ முன்னேற முடியாது, எதுவுமே நடக்காது. இப்படிப்பட்ட தோல்வியான வார்த்தைகளை பிசாசு அவன் கொண்டு வருவான். பிசாசு என்றைக்குமே உன்னுடைய தோல்விகளை தான் அவன் காண்பிப்பான். நீ செய்த தவறுகளை தான் பிசாசு காண்பிப்பான். எது உன்னால முடியாததோ அந்த காரியத்தை தான் பிசாசு காண்பிப்பான். உன்னுடைய நிலை மோசமான இருக்கக்கூடிய அந்த நிலைகளை, வேதனைகளை, அவமானத்தை, கண்ணீரை, இதைதான் அவன் பிசாசு காண்பிப்பான். அல்லேலூயா. ஆனா இதை தாண்டி செயல்படக்கூடியவர் தான் ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா. இந்த மாதத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து அவர் சொன்ன அந்த பரிசுத்த தேவனுடைய வார்த்தை நான் மறுபடியும் சொல்லுகிறேன். சப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, உன்னுடைய ஆக்கினை என்ன செய்வேன்? நான் அகற்றுவேன், உன் சத்துருக்களை நான் விலக்குவேன், உன் நடுவிலே நான் வாசம் செய்வேன், இனி தீங்க என்ன செய்ய மாட்டேன், நீ காணாதிருப்பாய். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆனா பிசாசு என்ன சொல்றான்? உன் ஆக்கினை போகாது, உன் சத்துருக்கள் உன்னை விட்டு போக மாட்டாங்க, ஆண்டவரெல்லாம் உன்கிட்ட இல்ல, எப்பவுமே நீ தீமையான காரியங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கும். இதுதான் பிசாசு சொல்லுவான். என் சகோதர சகோதரி, நோ த ட்ரூத். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் உங்களை என்ன செய்யுமா? உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். நோ த ட்ரூத், த ட்ரூத் will set you free. யோவானுக்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் அழகான ஒரு வார்த்தை நாம் பார்க்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நோ த ட்ரூத். பிசாசு அவன் கொண்டு வருகிற எல்லா சத்தத்தையும் நீங்கள் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக இருந்தா, இந்த பரிசுத்தத்தின் வேத வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக இருந்தா, எந்த பிசாசும் உங்களை கீழே கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. அவன் எத்தனை பொய்களை கொடுத்தாலும், எத்தனை அவிசுவாசமான வார்த்தைகளை கொடுத்தாலும், எண்ணங்களை கொடுத்தாலும், யோசனைகளை கொடுத்தாலும், எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒரு பாம்பு இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை கடிக்குது. அவர் அதை பத்தி கவலைப்படலை. ஏன் கவலைப்படலை? இது கடிப்பதற்கு முன்பதாக ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை இவரை கடித்து விட்டது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுனுடைய வார்த்தை இவருக்குள்ளாய் கடந்து வந்தது. அந்த வார்த்தை அவருக்குள்ளாய் இருக்கிறது. வேற எந்த வந்தாலும் அவருக்கு ஒரு பெரிதாக அவருக்கு யோசனையே வரல. வேற எதுவுமே அவருக்கு பெரிதாக தெரியல. அதான் நான் சொன்னேன்,
நோ த ட்ரூத், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஸ்பீக் த வேர்ட், முதலாவது அறிந்து கொள், இரண்டாவது அந்த வார்த்தையை பேசு, பரிசுத்த தேவனுடைய வார்த்தையை பேசு. எபேசியர்கள் நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பரிசுத்த தேவனுடைய வார்த்தை அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். எந்த கருக்கையும் அது ஊடுருவி அது குற்றி கொண்டு வரும். அல்லேலூயா. ஸ்பீக் த வேர்ட், பரிசுத்த தேவனுடைய வார்த்தையை பேசு. தோல்வியான எண்ணங்கள், தோல்வியான யோசனைகள், தோல்வியான வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் போது, உங்களிடத்துல அநேகர் வேற யார் உங்களிடத்துல தோல்வியான வார்த்தைகளை சொல்லும் போது பரிசுத்த தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. அல்லேலூயா. இந்த தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வரும். ரெசிஸ்டும், பிசாசை எதிர்த்து நில்லுங்க. எண்ணங்களை, பிசாசின் எண்ணங்களை, தோல்வியான எண்ணங்களை என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்க. பரிசுத்த தேவனுடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இந்த காரியங்களை நீங்கள் செய்யும் போது எப்பேற்பட்ட பிசாசா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிசாசின் காரியங்களா இருந்தாலும் சரி, உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அங்க பார்த்தோம் அந்த அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்த்தோம். 5, 6 இல்ல அதுக்கு முந்தின வசனத்தை பார்க்கலாம். 3ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையில தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அதெல்லாம் அவ்வளோதான், இனிமேல் இவன் என்ன செய்ய மாட்டான், இவன் உயிரோடு இருக்க மாட்டான். அல்லேலூயா. திடீரென்று அந்த பாம்பு வந்துச்சு. நல்லா கவனிச்சிங்கன்னா, திடீரென்று புயல் வந்துச்சு. திடீரென்று புயல் வந்துச்சு. திடீரென்று அப்போஸ்தலனாகிய பவுலை கொல்லக்கூடிய ஒரு சூழல் சேவகர் இடத்துல திடீரென்று ஒரு எண்ணம் வந்துச்சு அவங்களுக்கு. முதலாவது திடீர் புயல் வந்தது. அந்த சேவகர்களுக்கு திடீர் எண்ணம் வந்துச்சு, அப்போஸ்தலனாகிய பவுலை கொல்லணும்னு. இப்போ திடீரென்று பாம்பு வருது. பாரு, கஷ்டம் எல்லாமே திடீர் தான் வருது. அல்லேலூயா. வேதனைகள் என்ன செய்யுது? திடீர்னு வருது. பாடுகள் திடீர்னு வருது. ஒன்று மறந்து விடாத சகோதரா, சகோதரி, நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தா எது திடீர் என்று உன்னை பயமுறுத்த, உன்னை வேதனைப்படுத்த, உன்னை கவலைப்படுத்த, எது திடீர்னு என்று வந்தாலும் திடீர் என்று அற்புதங்களும் ஆண்டவராகிய கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. திடீர் என்று அதிசயங்களையும் நீ காணும்படியாக செய்வார். திடீர் என்று தேவனுடைய பாதுகாப்பும் கடந்து வரும். திடீர் என்று சூழலும் மாற்றும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். எத்தனை திடீர் என்று விரும்பத்தகாத சூழல் கடந்து வந்தாலும் திடீரென்று ஆண்டவரே உனக்கு முன்பாக அவர் கடந்து வருவார். அவர் ஆச்சரியத்தின் தேவன். இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு இப்படி அநேக ஆச்சரியங்களை நீ சுதந்தரிக்கும்படியாக கர்த்தர் செய்வார்.